திண்டுக்கல் மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் தென்னை நார் கழிவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியே புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. இந்த புகைமூட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள வாடிப்பட்டி பகுதியில் தென்னை நார் கழிவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரூபி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள வாடிப்பட்டியில் தரிசு நிலப்பகுதியில் குவிக்கி வைக்கப்பட்டிருந்த தென்னை நாரில் கழிவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து தான் இந்த குவியலை அதிக அளவு பார்க்க முடியாது. நம்ம காணொலி காட்சியில் பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ந்து குவியலாக மலை போல் குவிக்க வைக்கப்பட்டிருந்த தென்னை நார் கழிவுகள் அனைத்திலும் தீ பரவியது. கொழுந்து விட்டு இருந்ததில் தீயினால் அப்பகுதியில் பெரும் புகை மூட்டம் கிளம்பியது. தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத பகுதி என்பதால் தீ கொழுந்து விட்டு எரிதால் சிறு தண்ணீரை வண்டிகள் மூலம் எடுத்து பகுதிகளுக்கு பரவாமல் தற்போது தடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது 5 மணி நேரத்துக்கு மேலாக தென்னை நார் கழிவுகள் இருந்தால் அதில் ஏற்பட்ட புகை சுமார் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவிற்கு தொலை தூரத்திலிருந்து பார்த்தால் அளவுக்கு தெரியும் அளவிற்கு கூட இங்கே இருந்தது. மேலும் இந்த புகையினால் பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி தற்போது பெரும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் இந்த தென்னை நார் கழிவுகளை முழுமையாக எரிப்பதற்கு முன்பே தாக்கமான குறைவான தற்போது ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இது மாதிரியான பாதுகாப்பாக பண்ணணும். அதே போல் இருக்கக்கூடிய தரிசு நிலையங்கள் வழி போக்குவரத்து உள்ளிட்டவை சரி செய்து அந்த இடத்துக்கு கொட்டப்படும் உள்ளிட்டவை தற்காப்புக்காக எல்லாம் எதுவும் செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கை உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வசந்த்.